இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கிறோம் அப்படின்னா ஹம்பி. இந்த ஹம்பி எங்கே இருக்குது அப்படின்னா கர்நாடகா மாநிலத்தில் பெல்லாரி ஜில்லாவில் ஹோஸ்பேட் தாலுக்காவில் இருக்குது. ஹோஸ்பேட் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து சூப்ளி செல்லும் பாதையில் தான் இந்த ஹம்பிங்கிற இடம் இருக்குது. இதுக்கு வந்து பஸ் சர்வீஸ்லாம் நிறைய இருக்குது. ஹோஸ்பேட்லேருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இந்த கோவில். நம்ம முதல்ல பார்க்குறது விருபாக்ஷா டெம்பிள் அப்படிங்கிற டெம்பிள் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற கோவில் இந்த விருபாக்ஷா டெம்பிள் அப்படிங்கிற டெம்பிள் தான் இங்கே நீங்கள் தரிசனம் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இந்த கோவில் காலையில் 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் திறந்துருப்பாங்க. பாருங்கள், சிங்க வாகனம், அதாவது அம்பாளுடைய வாகனம் பார்க்குறதுக்கு அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது விருபாக்ஷா டெம்பிளில் இருக்கக்கூடிய துர்க்கை அம்மன். இந்த அம்மன் பாருங்கள், புடவை எவ்வளோ நேர்த்தியாக கட்டி எவ்வளோ சிறப்பாக வச்சுருக்காங்க. இந்த அம்மன் அப்படியே தரிசனம் பண்ணிவிட்டு மெதுவாக நம்ம விருபாக்ஷா டெம்பிளை வந்து சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு நம்ம வந்து கோவிலை சுற்றிட்டு இருக்கோம். இந்த கோவிலுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, கர்நாடகா மாநிலத்திலேயே அதாவது பெரிய கோபுரம் கொண்ட கோவில் இந்த விருபாக்ஷா டெம்பிள் கோவில் தான். இந்த கோவிலினுடைய பெரிய கோபுரம் வந்து பார்த்திங்கன்னா 125 அடி உயரத்துடன், அதாவது 11 அந்தஸ்துடன் அப்படின்னு இருக்குது. இந்த கோபுரத்திற்கு பிஷ்டபையா கோபுரம் அப்படின்னு பெயர் இருக்குது. இந்த கோபுரம் வந்து யாரால் எப்போது கட்டப்பட்டது அப்படிங்கிற விவரம் இன்னும் யாருக்கும் தெரியல. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இது வந்து இந்த கோவில் கோபுரங்கள்லாம் பழுது பார்க்கப்பட்டு, அதாவது 1510 வந்து ஸ்ரீ அரசர் கிருஷ்ணதேவராய காலத்தில் வந்து பழுது பார்க்கப்பட்டது அப்படின்னு விவரங்கள் இருக்குது. அதனால் கிருஷ்ணதேவராயை விட 100 வருடங்களுக்கு முன்பே இந்த கோயில் கட்டியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது லக்ஷ்மி யானை. இந்த லக்ஷ்மி யானையை வந்து கண்டிப்பாக சேவிக்கணும். லக்ஷ்மி யானையை சேவிக்கிறதுனால லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும். இந்த கோவிலில் லக்ஷ்மி யானை வச்சுருக்காங்க. கோபுரங்கள்லாம் நேர்த்தியாக செஞ்சுருக்காங்க. சிற்பங்கள் ஒவ்வொன்றும் அருமையாக செதுக்கியிருக்காங்க. தரைக்கெல்லாம் வந்து பார்த்திங்களா, அதாவது பாறாங்கற்கள் அப்படிங்கிற ஒரு கற்களால் வந்து பொறித்து அப்படியே எடுத்து வச்சுருக்காங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தது துங்கபத்ரா நதி. இந்த நதி வந்து பார்த்திங்களா, துங்கபத்ரா நதி வந்து கோவில் பிரகாரத்தில் 2 மண்டபங்கள் இருக்கிற இந்த மாதிரி மங்கீஸ்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப சிறப்பாக இருக்காங்க. வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்புறமேது அந்த இடத்துல வந்து கல்யாண மண்டபம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தண்ணீர் வசதி ரொம்ப நிரம்பி இருக்குது. ஹம்பி கோவில் வந்து பெரிய கோபுரம். இந்த கோபுரத்தை தவிர்த்தா இன்னும் 2 கோபுரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சிறிய கோபுரம், பெரிய கோபுரம், ராயகோபுரம் அப்படின்னு சொல்லி நிறைய இடங்கள் இந்த இடத்துல சுற்றிக்க பார்க்க. கோபுரங்கள்லாம் வந்து பார்த்திங்களா, அதாவது கிருஷ்ணதேவராயர் அப்படிங்கிற ஒருத்தர் அவருடைய பட்டாபிஷேக தினத்தின் நினைவாக கட்டியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுறாங்க. இதற்கு வந்து ராயகோபுரம் அப்படின்னு பெயர் இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் வாட்ச் டவர். இந்த வாட்ச் டவர் எதுக்காக அப்படின்னா, யாராவது எதிரிகள் வராங்களா அப்படின்னு வாட்ச் பண்ணுற இடம். அதை பார்த்துட்டு அப்படியே மெதுவாக நம்ம அதாண்ட போகலாம். அப்படிங்கும்போது இது வந்து ராணியுடைய பேலஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ராணியுடைய பேலஸு. எல்லாம் இடிஞ்ச நிலையில் நம்ம தரிசனம் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப சிறப்பாக இருக்குது பார்க்குறதுக்கே. அந்த இடங்கள் வந்து ஒவ்வொன்றும் அற்புதமாக உள்ளது. ராணியுடைய பேலஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஹம்பிங்கிற இடத்துல வந்து நிறைய சிற்பக்கலைகள்லாம் ஒவ்வொன்றும் கண்கூடாக நம்ம காண வேண்டிய இடங்கள். நம்ம வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ராணியுடைய பேலஸ். இந்த ராணியுடைய பேலஸை பார்த்துட்டு அடுத்ததாக கமல் மஹல் அப்படிங்கிறது தாமரை மஹால் அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம போகிறோம். இதெல்லாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து மார்க்கெட்டுன்னு சொல்கிறாங்க. அந்த காலத்தில் மார்க்கெட் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மார்க்கெட் அப்படியே நம்ம பார்த்துட்டு மெதுவாக நம்ம வந்து இப்போ எங்கே இருக்கிறோம் அப்படின்னா, அதாவது அண்டர் கிரவுண்ட் சிவா டெம்பிள். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அதாவது அண்டர் கிரவுண்ட் சிவாலயம். இந்த அண்டர் கிரவுண்ட் சிவாலயம் அப்படிங்கிறது அதாவது ரொம்ப போயிட்டே இருக்கும் அடியில். அதில் வந்து தண்ணியெல்லாம் ஃபுல்லாக கோவிலுக்குள்ளே இருக்குது. சுவாமிலாம் எதுவும் மூர்த்திகள்லாம் எதுவும் கிடையாது. பூஜைகள் எதுவும் கிடையாது. ஒரே ஒரு நந்தி மட்டும்தான் இருக்குது. ரொம்ப இருட்டாக வேறு இருக்குது. ஜலம் வேறு பார்த்தீங்களா, தண்ணி பாருங்கள், கால் நடந்து போயிட்டுருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நந்தி மட்டும்தான் இருக்குது. சிவன்லாம் எதுவும் கிடையாது. ஆனால் சிவன் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஃபுல்லாக தண்ணி இருக்குது. மேலே பூரா வவ்வால்கள், அதாவது பயங்கரமாக இருட்டாக இருக்குது. ஒரு கோவிலில் கூட லைட்லாம் கிடையாது. இந்த இடத்துல வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து அடுத்தது நம்ம பார்க்க மஹால் அப்படின்னு சொல்லக்கூடிய பாருங்கள், பார்க்குறதுக்கே தாமரை மாதிரி இருக்கும். இது வந்து ராணியர் வந்து உலாவும் இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. காவல் கோபுரம், நாணயங்கள் தயாராகும் டங்கசாலை அப்படின்னு சொல்கிறாங்க. அரண்மனையில் வந்து பார்த்திங்களா, அதாவது பேஸ்மெண்ட்டுகள் அநேகம் உள்ள, அதாவது பேஸ்மெண்ட்டுகள்லாம் நிறையா பேஸ்மெண்ட்டும் பாருங்கள், நிறையா இருக்குது. பார்த்து வந்து நாம் வந்து அப்படியே மெதுவாக வந்து நம்ம முன்னுக்கு சென்றோம். அப்படியே செல்லும்போது நம்ம இந்த பார்க்குறதுக்கே ரொம்ப பிரமிப்பாகவும் பாருங்கள், அப்படியே தாமரைப்பூ வடிவத்தில் இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. காற்றுலாம் நல்லா விசவிசன்னு காற்றுகள், இயற்கை சூழ்ந்த இடங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து அதாவது கமல் மஹால் லோட்டஸ் பாருங்கள், பார்க்குறதுக்கு தாமரைப்பூ மாதிரி. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க போகிறது
மகனாவதி திப்பா அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம போயிட்டுருக்கோம். இதற்கு வந்து மேல்கூரையெல்லாம் எதுவும் தற்போது இல்லை. இந்த தரையிலிருந்து மேல் வாரையும் வரிசையாக சிற்பங்கள் வந்து ஒவ்வொன்றும் அப்படியே அருமையாக செதுக்கியிருக்காங்க. இதுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய நீர்மட்டமான ஒரே கல்லில் செதுக்கிய தண்ணீர் தொட்டி 42 அடி நீளமும் 2 அடி அகலமும் 3 அடி ஆழமும் கொண்டு ஒரே கல்லால் செய்துள்ளாங்க. இது புஷ்கரணி அப்படின்னு பேர். அடுத்ததாக நம்ம அதை பார்ப்போம். இதை பாருங்கள். இதை வந்து விசேஷங்களில் வெளியூரிலிருந்து வரும் சிற்றரசர்கள், அதாவது ஆணைகள், குதிரைகள் தண்ணீர் குடிக்கிறதுக்காக வசதி இருக்கலாம் அப்படின்னு நம்பப்படுறது. மற்றும் இந்த இடத்துல ஒவ்வொரு இதுவுமே பாருங்கள், மேலே மேற்கூரையெல்லாம் இல்லை, மேலே போனால் விசு விசு விசுன்னு காற்று எவ்வளோ ஹைட்டில் நம்ம இருக்கோம்னு தெரியுதுங்களா? பாருங்கள், அந்த அரண்மனை தான் இங்கே நீங்கள் இப்போ பாருங்கள், மேலே ஏறி வராங்க. மேலே அவ்வளோ இடங்கள் இருக்குது. இது வந்து கிருஷ்ணதேவராயரால் உருவாக்கப்பட்டது. ஒவ்வொரு சிற்பங்களும் ஒவ்வொரு கற்களும் அவ்வளோ அருமையாக செதுக்கப்பட்டிருக்காங்க. நீரோடைகளும் அவ்வளோ அருமையாக இருக்குது. அடுத்ததாக பாருங்கள், இது எல்லாமே நம்ம வந்து வியூ பாயிண்ட் தான், எல்லாமே சிறப்பாக இருக்குது. இதை நம்ம அப்படியே மெதுவாக பார்த்துட்டு நம்ம வந்து அப்படியே அடுத்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி மெதுவாக நடந்து நம்ம போயிட்டுருக்கோம். அப்படி நம்ம வந்து பாருங்கள், மேல் கூரையே கிடையாது. எப்படி இருக்குது பாருங்கள். அப்பா, பார்க்குறதுக்கே பிரமிப்பாக இருக்குது. அந்த படிக்கட்டெலாம் பாருங்கள் எப்படி செதுக்கியிருக்காங்க. அந்த சிற்பங்கள்லாம் பாருங்கள், அதில் எத்தனை இடம் வச்சு, எப்படி தூண்கள் வச்சு, எப்படி அந்த இடத்துல அம்பால்லாம் வச்சு எப்படி செதுக்கியிருக்காங்க. அந்த சிற்பக்கலை வண்ணங்கள் ஒவ்வொன்றும் அந்த காலத்தில் இவ்வளோ நவீன வசதி இருக்கும்போதே இப்படி. ஆனால் அப்போ வந்து எந்த ஒரு நவீன வசதி இல்லாத காலத்திலே இந்த மாதிரி ஒரு ரசனையோடு இந்த மாதிரி கட்டடங்கள்லாம் எழுப்பியிருக்காங்கன்னா பார்க்குறதுக்கே மெய் சிலுக்குது. யானைகள்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கல்லிலும் ஒவ்வொரு சிற்பங்கள் அமைத்து பிரமிக்க வைத்துள்ளார்கள். அந்த காலத்து ராஜாக்கள் இந்த மாதிரிலாம் வந்து விஜயநகர பேரரசர்லாம் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த இடத்துல போயிட்டு வரணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். ஹம்பிங்கிற இடம் தான் இங்கே இருக்குது. கர்நாடகா மாநிலம் வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கிற இடம் வந்து கண்டிப்பாக பாருங்கள், ஒவ்வொன்றும் பார்த்து கொண்டே இருக்கலாம் போல் இருக்கும். படிக்கட்டு பாருங்கள், ஒரு ரிலாக்ஸேஷன், ஒரு சந்தோஷம், ஒரு நிம்மதி எல்லாமே நமக்கு கிடைக்கிது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற இடம் வந்து பார்த்திங்களா, அதாவது இதுதான் நம்ம சொன்ன அந்த புஷ்கரணி. இந்த குளம் பாருங்கள், பார்க்குறதுக்கே அந்த படிக்கட்டுலாம் பாருங்கள் எப்படி அப்படியே செதுக்கி ஸ்டெப் ஸ்டெப்பாக செதுக்கி எவ்வளோ சிறப்பாக வச்சுருக்காங்கன்னு பார்க்குறதுக்கே சிறப்பாக இருக்குது இந்த குளம். அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்க போகிறது ராணி குளம். அதாவது ராணி வந்து குளிக்கிற இடத்துக்கு போகிறோம். ராணி குளிப்பதற்காக ஏற்படுத்தியது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கற்றியும் சுண்ணாம்பு கார வேலைப்பாடுகளுடன் அழகான கட்டப்பட்ட கட்டிடம். இது வந்து மிக நல்ல வேலைப்பாடுகளுடன் அழகான கட்டப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே இருக்கிறவங்க. கட்டத்தின் மத்தியில் 8 அடி ஆழம், அதாவது 8 அடி ஆழம் தண்ணீர் நிற்கும் குளம். அதாவது 8 அடி ஆழத்தில் பாருங்கள் தண்ணீர் நிற்கிது. தண்ணீர் வந்து உள்ளே வரவும் வெளியே போகிறதுக்கும் ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க. தற்போது வந்து பார்த்திங்கன்னா நீர் வந்து அங்கே வந்து தண்ணி வந்து அதில் இல்லை. ஆனால் இதுக்கு முன்னாடி 1/2 கிலோமீட்டர் தூரம் வந்தால் காமலாபுரப்பட்டினம் அப்படின்னு இருக்குது. அங்கேருந்து ஹாஸ்போர்ட் ராயச்சூர் பக்கம் செல்பவர்கள் பஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது விட்டலா டெம்பிள். இந்த விட்டலா டெம்பிளில் தான் 50 ரூபா நாணயத்துக்கு பின்னாடி இருக்கிற தேர்லாம் இருக்குது. அந்த விட்டலா டெம்பிளுக்கு போகிறதுக்கு அந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் வண்டி இருக்குது. ஒரு ஆளுக்கு 10 ரூபா வாங்குறாங்க, போகிறதுக்கு 10 வரத்துக்கு 10. பாருங்கள், தூண்கள்லாம் அப்படியே பாதியிலேயே நின்று வேலைப்பாடுகள்லாம் நின்று இருக்குது. இந்த விட்டலா டெம்பிளில் தான் அந்த 50 ரூபா காசு நோட்டு இருக்கும் பாருங்கள், அதுக்கு பின்னாடி ஒரு ரதம் தேர் இருக்கும். அந்த தேர் அங்கே தான் இருக்குது. ஒரே கல்லால் ஆன தேர். கல் சிற்பங்கள் ஒவ்வொன்றும் பாருங்கள், யாழிலாம் எப்படி செஞ்சுருக்காங்க. ரெட்டை யாழி, ஒத்த யாழின்னு சொல்லி மேலே தூக்கின மாதிரி அந்த சிற்பங்கள்லாம் ஒவ்வொன்றும் பார்க்க அப்படி பாருங்கள், இரண்டு யாழி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஒவ்வொன்றும் பார்க்க கண்கூடாக உள்ளது. சிற்பக்கலைகள் வந்து இந்த கோவிலில் வந்து இந்த இடத்துல கல் ரதங்கள்லாம் இருக்குது. உலகில் வந்து பிரசித்தியான முக்கியமான பார்க்கக்கூடிய இடங்களில் இந்த விட்டலா டெம்பிளும் ஒன்று. விஜய விட்டல் கோவில் அப்படிங்கிறது தான் விட்டலா டெம்பிள் அப்படிங்கிறாங்க. 2 ஆணைகளுடன் 4 சக்கரங்கள் கொண்ட இந்த கல் ரதமானது ஓடாது. ஆனால் சக்கரங்கள் வந்து நல்ல வேலைப்பாடுகளுடன் மிக சிறப்பாக உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இசை தூண்கள், அதாவது மியூசிக் பில்லர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு தூணையும் தட்டினா ஒவ்வொரு மியூசிக் வரும்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல இப்போ நம்ம பார்க்குறதுக்கு அலௌடு கிடையாது. மேலே வந்து செக்யூரிட்டிலாம் ஸ்ட்ரைக் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம வந்து இந்த இசை படிக்கட்டுகள்லாம் அப்படி அற்புதமாக இருக்கும் பார்க்குறதுக்கு நமக்கு வந்து. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே விட்டலா டெம்பிள் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்த தான் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த கல்கள், இந்த மண்டபங்கள்லாம் இதை வந்து அரசர் கிருஷ்ணதேவராயர் வந்து 1513 வந்து அதாவது கட்டியதாக சாசனம் உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே. சுற்றுப்புறம் பெரிய பெரிய பாலடைந்த கோவில்கள் எல்லாம் நிறைய இருக்குது. இப்போ நம்ம கோவில்கள் வந்துட்டோம், மூர்த்திகள் கிடையாது. பார்க்குறதுக்கே பயமாக இருக்குது பாருங்கள், இருட்டாக இருக்குது. கீழே இறங்கி அந்த கோவிலை சுற்றி வர மாதிரிலாம் செஞ்சுருக்காங்க. அந்த காலத்தில் வந்து
நீங்கள் வந்து போகணும் அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் பார்த்து பத்திரமா தான் போகணும். ஏன்னா இருட்டாலாம் இருக்குது, லைட்லாம் வேணும் சுற்றி பார்க்குறதுக்கு. எங்களுக்கே கொஞ்சம் பயமாக இருந்தது, என்னடா இப்படிலாம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததாக இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா, அதாவது இப்போ நம்ம போயிட்டுருக்கிறோம் சுக்கிரவ கேவ் அப்படிங்கிற இடத்துக்கு. சுக்கிர பகவான் வந்து உட்காந்து, அதாவது ஜாம்பவான், சுக்கிரவன், ஹனுமான்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த சுக்கிரவன் வந்து ஜபம் பண்ண இடம் குகை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி போகிற வழியில் யானை பொம்மைகள்லாம் கற்களாலேயே செஞ்சுருந்தது. எவ்வளோன்னு கேட்கும்போது 250 ரூபா அப்படின்னாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு துங்கபத்ரா ரிவர், அதாவது துங்கபத்ரா நதி தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படியே மெதுவாக நம்மளுடைய சுக்கிரவ கேவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குகைக்குள்ளெல்லாம் பூந்து பொறுமையாக நிதானமாக போகலாம் அப்படிங்கும்போது நடந்து இப்போ நம்ம போயிட்டுருக்கிறோம் சுக்கிரவனுடைய கேவை பார்க்குறதுக்காக. அந்த இடத்துல போகிற வழியில் தான் இந்த இடமெல்லாம் இருந்தது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் சுக்கிரவ கேவ். பாருங்கள், உள்ள குகை, அந்த குகைக்குள்ளே போகணும், பூட்டி இருக்குது. ஆனால் இருந்தாலுமே நம்ம வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி எடுத்தோம். பாருங்கள், அதுக்குள்ளே தான் சுக்கிரவ கேவ் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் இருக்குது. உள்ள அப்படியே பெரிய குகைகள். அந்த குகைக்குள் இங்கேருந்து ஒரு 10-20 கிலோமீட்டரில் தான் ஹனுமான் பிறந்த இடமானது கிஷ்கிந்தா அப்படிங்கிற இடமும் இருக்குது. ஹனுமான், ஜாம்பவான், சுக்ரீவன் இந்த மாதிரி வானர சேவர்கள்லாம் இந்த இடத்துல இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடங்கள் எல்லாமே குகை மாதிரியே இருக்கும். பாருங்கள், அடியில் பாருங்கள், அதுக்குள்ளே ஒரு ஆள் மட்டும் தான் உள்ளே போக முடியும். பார்க்குறதுக்கு அவ்வளோ அற்புதமாக உள்ளது இந்த இடங்கள் வந்து எல்லாமே ஒவ்வொன்றுமே. பாருங்கள், இந்த பாதெல்லாம் யாருது அப்படின்னு அவர்தாக தான் இருக்குமா அப்படிங்கிறதுக்காக எடுத்தோம். படிக்கட்டுலாம் பாருங்கள், அப்படியே பாறையிலேயே அப்படியே படிக்கட்டு, ஒரே பாறைகள் கொண்டது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய நந்தி, ஒரே கல்லாலான நந்தி இந்த இடம் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது. இந்த நந்தியும் ரொம்ப சிறப்பாக இருக்கார். இந்த நந்தியை வந்து சுற்றி வரலாம் நம்ம. ஒரே நந்தி, ஒரே கல்லாலான நந்தி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நந்தீஸ்வர பகவான். இது வந்து சுக்கிரவ கேவ்லேருந்து பார்த்துட்டு வரும்போது இந்த இடத்துல இருக்குது நந்தீஸ்வர பகவான் நம்ம தரிசனம் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரே கல்லில் பாருங்கள் சர்ப மாதிரிலாம் செஞ்சுருக்காங்க. எப்படி செஞ்சாங்கன்னு பார்க்குறதுக்கு இவ்வளோ 5 தலை ஒத்த தலைன்னு சொல்லி இதை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அந்த காலத்தை மார்க்கெட்டு. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மார்க்கெட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தங்கம், வைரம் இந்த மாதிரி மார்க்கெட் இருந்த இடங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஹம்பியில். அந்த மார்க்கெட்டும் நம்ம பார்த்துட்டு காமலாபுரம் பட்டணம் அப்படிங்கிற இடத்துக்கு போகிறோம். அப்படி போகிற இடத்துல வலதுபுறம் வந்து ஒரு கணபதி பார்த்தோம். அந்த கணபதி வந்து பார்த்திங்களா, அதாவது இந்த கணபதிக்கு பேர் கடுகு கணபதி அப்படின்னு பெயர். இது வந்து பெரிய கணபதி அப்படின்னு சொல்கிறாங்க. இது சுமார் 12 அடி உயரம் உள்ளது. பெரிய விக்கிரகங்கள் வந்து இருப்பதால் இது மிக சிறிய பெயர் வைத்துள்ளார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்து இடதுபுறம் வழியாக ஒரு முன் சென்றால் அப்படியே பெருமையாக அப்படியே சுற்றி நம்ம பிரதட்சணம் வந்து நம்ம வந்து இந்த எல்லாமே தூண் பாருங்கள், எத்தனை தூண்கள் இருக்குது. இந்த தூணுக்குள்ளே அந்த கணபதியை ஒரே கல்லால் செஞ்சுருக்காங்க அப்படின்னா அதுதான் ஹைலைட்டு, அதுதான் சிறப்பே. எத்தனை தூண் இருக்குது பாருங்கள். அப்பா, பார்க்குறதுக்கே ரொம்ப சிறப்பான கணபதி. மகா கணபதியை தரிசனம் பண்ணிவிட்டு நாம் அப்படியே மெதுவாக நம்ம வெளியில் வரலாம். ஓ மகா